இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. நாங்கள் எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் இதயத்திலே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வதியும். உன்னதமானவரே ஆசீர்வதியும். தூய ஆவியாரே ஆசீர்வதியும். யாவே இறைவனே ஆசீர்வதியும். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதியும். ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியும். யாக்கோபின் தேவனே ஆசீர்வதியும். எங்கள் நல்ல இரட்சகரே ஆசீர்வதியும். எங்கள் நல்ல இரட்சகரே ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா இறைவாக்கின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்பர் 1. யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள் நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள் நம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டது. அதை வாசிக்க உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆனால் நாம் அதை செய்ய தவறிவிட்டோம். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை நாம் செய்ய தவறிவிட்டோம். நல்ல பணியாளர் என்று சொன்னால் தலைவர் வந்து பார்க்கும் பொழுது அந்த பணியை செய்து கொண்டிருப்பவரே நல்ல பணியாளர். அவர்கள் பேறு பெற்றவர்கள். அதனால தான் 5ஆம் வசனம் நமக்கு சொல்லப்பட்டது. நம்பர் 1. ஆமென். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள் நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஆமென். யாக்கோபின் குடும்பத்தாரே என்று சொன்னால் இஸ்ரேல். யாக்கோப் என்றால் இஸ்ரேலாக மாற்றினார். ஆண்டவர் இஸ்ரேலர். இஸ்ரேல் என்று சொன்னால் இன்று நமக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை புதிய உடன்படிக்கையின் மக்களாக நீங்களும் நானும்
இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் சகோதரர்கள், ஆண்டவரின் பிள்ளைகள், புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள், ஒருமனப்பட்டு ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், முன்குறித்து வைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், மாட்சிமைப்படுத்துவதற்காக அவருடைய பணியை செய்வதற்காக நம் ஒவ்வொருவரையும் அழைத்த கடவுள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிறது, இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழுவின் குடும்பத்தாரே. அல்லேலூயா. அல்லேலூயா. வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஆமென். ஆண்டவருடைய ஒளியில, மனுஷ ஒளியில அல்ல. அதுதான் வசனம் 22 ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22 சொல்லுகிறது. நம்பர் 5. ஆமென். நிலையற்ற மனிதர் மேல் நம்பிக்கை வைக்காதே, அவர்களின் உயிர் நிலையற்றது. ஒரு பொருட்டாக கருதப்படுவதற்கு அவர்களின் தகுதி என்ன? ஆமென். நிலையற்ற நிலையற்ற மனிதர் மேல் நம்பிக்கை வைக்காதீர். நிலையற்ற மனிதர் மேல் நம்பிக்கை வைக்காத. நிலையற்ற மனிதர்கள் என்று சொன்னால் ஆண்டோட சமூகத்தில் ஒரு நிலையான முன்மதியோடு காத்திருக்கிற பிள்ளைகள். ஆனால் முன்மதி தவறிய நிலையற்ற பிள்ளைகள். அந்த 10 தோழியர்கள் கன்னியஸ்தர்களை பார்க்கும்போது 5 பேர் முன்மதி உடையவர்கள், 5 பேர் அறிவிலிகள். அப்படி அவர்கள் மேலே நம்பிக்கை வச்சு பிரயோஜனம் இல்லை. அதனால் அந்த அப்படிப்பட்ட நிலையற்ற மனிதர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். அவர்களின் உயிர் நிலையற்றது. ஒரு பொருட்டாக கருதப்படுவது அவருடைய தகுதி என்ன? அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அதனால தான் ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, யாக்கோபின் குடும்பத்தாரே, என் தேவ ஜனமே, ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட அருமை பிள்ளைகளே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஏனென்று சொன்னால் இது ஆண்டவருடைய என்ன காலம்? திரு வருகை காலம். ஒளி, அந்த ஒளி வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒளி வந்து கொண்டிருக்கிறது. தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். நம்பர் 7. ஆமென். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம். தொடக்க நூல். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவமற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவமற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. ஆமென். ஆமென். அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லதென்று கண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் ஏசாயா இறைவாக்கினர் மூலமாக ஆவியானவர் பேசுவது, யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். இப்ப புதிய ஏற்பாட்டில் அதே விஷயம் புதிய ஏற்பாட்டில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் நம்பர் 3. ஒன்று 2 வசனங்கள். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தின் கடவுளோடு இருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அந்த ஒளியல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அல்லேலூயா.
அல்லேலூயா. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நம்பர் 5. ஆமென். ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஒளியானது அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஆமென். ஆமேன் ஆமேன். ஒளியான அவர், ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள் நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம் என்று ஏசாயா இறைவாக்கினர் மூலமாக பரிந்துரைக்கிறார். இங்கே யோவான் நற்செய்தியாளர் அழகாக சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 12ஆம் வசனம், யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நம்பர் 6. ஆண்டவர் அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். ஆமென் ஆமென் ஆமென். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாக உரிமை அளித்தார். ஆனால் ஏசாயா இறைவாக்கினர் 2ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்பர் 6. ஆமென். சிறுக்குமிகு பார்வையுடையவர் தாழ்த்தப்படுவர், ஆணவமிக்கோர் அவமானம் அடைவர். ஆண்டவர் ஒருவரே அந்நாளில் மாற்றியுள்வர். சிறுக்குமிகு பார்வையுடையவர் தாழ்த்தப்படுவர், ஆணவமிக்கோர் அவமானம் அடைவர். ஆண்டவர் ஒருவரே அந்நாளில் மாற்றியுள்வார். ஆமென் ஆமென். ஆனால் அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாக உரிமை அளித்தார். ஆனால் செருக்கு மிகு பார்வையுடையோர் தாழ்த்தப்படுவர், ஆணவமிக்கோர் அவமானம் அடைவர். ஆண்டவர் ஒருவரே அந்நாளில் மாற்றி வருவார். அல்லேலூயா. அதனால தான் ஏசாயா 2:21 என்ன சொல்லுகிறது? நம்பர் 2. ஆண்டவர் உலகை நடுநடுங்க செய்ய வரும்போது அவரது அச்சம் தரும் திருமுன் என்றும் அவரது சீர்மிகு மாட்சி என்றும் மறைந்திட அவர்கள் பாறைகளின் வெடிப்புகளிலும் பதுங்கிக் கொள்வர், குன்றுகளின் பிளவுகளில் ஒளிந்து கொள்வர். ஆண்டவர் உலகை நடுநடுங்க செய்ய வரும்போது அவரது அச்சம் தரும் திருமுன் என்றும் அவரது சீர்மிகு மாட்சி என்றும் மறைந்திட அவர்கள் பாறைகளின் வெடிப்புகளில் பதுங்கிக் கொள்வர், குன்றுகளின் பிளவுகளில் ஒளிந்து கொள்வர். ஆமென். அதனால தான் இந்த திருவருகை காலத்திலே ஆண்டவர் உலகை நடுநடுங்க செய்ய வருகின்ற காலம் நெருங்கிவிட்டது. இது இறுதி காலம், இது இறுதி காலம். உங்கள் விழாக்களையும் திருவிழாக்களையும் புலம்பலாக மாற்றுவேன். காலம் வந்துச்சு, கொரோனா காலத்தில் வந்துச்சு, கொரோனா காலத்தில் வந்துச்சு. திருவிழாக்களை புலம்பலாக மாற்றினார். விழாக்களை, திருப்பலி நடக்கவில்லை, பலிப்பிடங்கள் பலி நடத்தப்படவில்லை, திருப்பலி நடக்கலை, எதுவுமே நடக்கலை. அந்த ஒரு வாணிக ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் 2020. ஆனால் இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு. அந்த 5 வருஷத்தில் நம்ம கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை, அப்படியே தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடு இருக்கணும். திரு வருகையின் காலம் என்று சொன்னால் கிறிஸ்துமஸ் மட்டும் கொண்டாடுவதற்கு, புத்தாடைகள் அணிவதற்கோ
திருவிழாக்களை கொண்டாடுவதற்கோ பண்டிகையை கொண்டாடுவதற்கோ அல்ல, மாறாக ஆண்டவருடைய காலம் சமீபமாக இருக்கிற நம்முடைய மரணம் எப்போ நிகழும் என்று தெரியாது, எப்போ நமக்கு வரும்னு தெரியாது, அவர் வரும் நாளோ நேரமோ யாருக்கும் தெரியாது. எனவே இந்த திரு வருகை காலத்திலே ஆவியானவர் நமக்கு உணர்த்துவது என்ன? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு 10 ஸ்தோத்திர பலிகள். ஜனட்டம்மா. நம்பர் 7. ஆமென். எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்தி வரும் இறைவனே உமக்கு ஸ்தோத்திரம். இருவரும் சேர்ந்து. சமாதான உடன்படிக்கையோ அசைவுறும் என்று உறுதி அளித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் அருள் உனக்கு போதும் என்ற இறைவனே உமக்கு ஸ்தோத்திரம். உன் வலிவின்மையில் தான் என் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்ற இறைவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைப்பொருள்களையும் உனக்கு விலக்கி கூறுவேன் என்ற இறைவா உமக்கு ஸ்தோத்திரம். என்னிடம் மன்றாடும் உனக்கு செவி சாய்ப்பேன் என்ற இறைவா உமக்கு ஸ்தோத்திரம். அஞ்சாதே நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்ற இறைவா உமக்கு ஸ்தோத்திரம். வகை வகையான தானியங்களால் என் களஞ்சியங்களை நிறைப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரண நேரத்தின் இறுதி வரை எங்களை வழி நடத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீடிய ஆயுளால் நிறைவளிப்பேன் என்று உரைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. ஆண்டவரை கண்டடைவதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அப்பா, இந்த அறிவுரைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை பொழுதுகளிலே நீர் எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. வாருங்கள் நாம் ஆண்டவரின் ஒளி நடப்போம் என்ற வசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீதிமொழிகள் 3:5 சொல்லுகிறது, முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே என்ற உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருமனப்பட்டு முழுமனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே என்ற உமது வார்த்தைக்காக மலாக்கி 2:10 சொல்வதை போல நம் அனைவருக்கும் தந்தை ஒருவரே, நம்மை படைத்தவரும் அவரே. எனவே ஒருவருக்கொருவர் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் வாழுங்கள். நம் அனைவருக்கும் தந்தை ஒருவரே, நம்மை படைத்தவரும் அவரே. எனவே ஒருவருக்கொருவர் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் வாழுங்கள் என்ற அருள்வாக்குக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மார்க்கு நற்செய்தி 9:50 சொல்வதை போல நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள், ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் என்ற உமது வார்த்தைக்காக எபேசியர் 5:18 சொல்வதை போல உங்கள் தவறான பழக்கங்களை விட்டகன்று தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவதை விரும்பி நாடுங்கள் என்ற உமது வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே, அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே என்று எபிரேயர் 12:5 நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே.
நீதிமொழிகள் 3:18 சொன்னது போல ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டித்து திருத்துகிறார் என்ற உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. 1 பேதுரு 3:17 சொல்வதைப் போல தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு விருப்பமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேலானது என்ற உமது வார்த்தைக்காக நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. எபேசியர் 6:13 சொல்வதைப் போல பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலைநிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற அறிவுரைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எபேசியர் 6:14 முதல் 16 வரை உள்ள வசனங்களை வாசிப்பது போல உண்மையை இடைக்கட்சியாகவும் நீதியை மார்பு கவசமாகவும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை கொண்டு தீயோனின் தீக்கடைகளை எல்லாம் அணைத்துவிட முடியும் என்ற அறிவுரைக்காக நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. யாக்கோபு 2:26 சொல்வதைப் போல உயிரில்லாத உடல் போல இரக்க செயல்கள் இல்லாத ஒருவரின் நம்பிக்கையும் செத்த நம்பிக்கையாகும் என்ற உண்மை நிலையை எடுத்துக்கூறும் உம்முடைய வார்த்தைக்காக நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. 1 பேதுரு 5:6 சொல்வதைப் போல கடவுளின் வல்லமைமிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்போது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் என்ற அருள் வாக்குக்காக நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. எபேசியர் 4:25 சொல்வதைப் போல கிறிஸ்துவின் ஒரே உடலின் உறுப்புகளாகிய நீங்கள் ஒருவரோடு ஒருவர் உண்மையை மட்டும் பேசுங்கள் என்ற உமது வார்த்தைக்காக நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. 1 பேதுரு 5:8 சொல்வதைப் போல விழிப்பாயிருங்கள், உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது என்ற உமது எச்சரிப்புக்காக நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமாய் அமைவதாக என்று உமது வார்த்தைக்காக நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி. அன்பு எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலத்தை நாடாது என்ற உமது வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அன்பு பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் என்ற உமது வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, உண்மையில் மகிழும், நம்பிக்கை எதிர்நோக்கு ஆகிய மூன்றுள்ள அன்பே சிறந்தது என்ற உமது வார்த்தைக்காக நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே எமக்கு நன்றி. நன்றி கூறுவே, அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே,
மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்கிடாதே மகனே, கலங்கிடாதே மகளே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் காட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் காட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். ஆமென். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திருவார். இறுதியின் காலம், திரு வருகையின் காலம், நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. நேசர் வருகையில் அவர் நமக்கு தருவார், மணிமுடியாக சூட்டுவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே, அப்பாவுன் திருப்பாதத்தில். நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே, அப்பாவுன் திருப்பாதத்தில். நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா. நன்றி 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 டாடி, நன்றி 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 டாடி, நன்றி 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 டாடி. நன்றியோடு போய் சுதிக்கிறோம், 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 நன்றியோடு போய் சுதிக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். வல்லவல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் சிறுவர்களையும் யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் நிறைவாக 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 இன்று 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளின் செய்தி உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஒரு ஊக்கத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் தந்திருக்குமே என்று விசுவசிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் பலத்த கரங்களை தட்டி உண்மையோடும் நேர்மையோடும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. God bless you.